ஒரு பெரிய கிராமத்தில் எல்லோரும் செம்மாக வேலை பார்த்து நேரத்தை மதித்து வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் பெயர் சந்தோஷ். சந்தோஷ் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. தொடர்ச்சியாக பொய் சொல்லுவது. ஏன் வரலே என்று ஆசிரியர் கேட்டால், மழை வந்துடுச்சு மீஸ், பேனா மிச்சமில்லை மீஸ். அவனுடைய தோழிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எப்போதுமே ஒரு பொய். ஒரு நாள் சந்தோஷின் தாத்தா அவனை அழைத்து ஒரு பனிக்கட்டியை தந்தார். இதோ பாரு, இது ஒரு பொய்யா சொன்ன பனிக்கட்டி. இது உன்னோட பொய்களுக்கு ஒரு மருந்து. சந்தோஷ் சிரிச்சான். ஏன் பனிக்கட்டி எதுக்கு? தாத்தா சொன்னார், ஒவ்வொரு முறையும் நீ பொய் சொன்னா பச்கு இந்த பனிக்கட்டியை பாரு, அதில் ஏதாவது மாறும். அந்த நாள் முதல் சந்தோஷ் அந்த பனிக்கட்டியை அவன் மேசையில் வைத்து வைத்தான். அவன் மீண்டும் பழக்கப்படி பொய் சொல்ல ஆரம்பித்தான். தினமும் ஒரு பொய், ஒரு வாரத்தில் 7 பொய்கள். அப்படி ஒரு நாள் அவன் அந்த பனிக்கட்டியை பார்த்தான். அது குடியாக கரைய ஆரம்பித்தது. அதிலிருந்து குளிர் இல்லாமல் வெறும் தண்ணீராக மாறியிருந்தது. அவன் பயந்தான். தாத்தாவிடம் ஓடினான். தாத்தா, இந்த பனிக்கட்டி கரைஞ்சுடுச்சு, இது உண்மையா? தாத்தா சிரித்தார். ஆம், ஒவ்வொரு பொய்யும் அதை குறைக்கும். பனிக்கட்டி போல உன் நம்பிக்கையும் நம்ம முன்னாடி கரையும். நம்பிக்கையை மறுபடியும் கட்டி ஏற்க வேண்டுமானால் உண்மையாக பேசணும். அந்த நாள் முதல் சந்தோஷ் முடிவு செய்தான். ஒரே ஒரு வாரம் அவன் உண்மையாகவே நடந்தான். மீண்டும் ஒரு பனிக்கட்டியை எடுத்தான். அந்த பனிக்கட்டி அப்படியே இருந்து கொண்டிருந்தது, குளிராகவும் தூய்மையாகவும். அதுவே சந்தோஷின் வாழ்க்கையின் திருப்பு முனையாகிவிட்டது. கதையின் நீதி, நம்பிக்கையை காப்பது உறுதியல்ல, ஒரு பொறுப்பு.